வாங்க இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு டேசல் ஒர்க் பார்க்கலாம் சரிங்களா. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கிளாத்தில் ஒரு லாக் போட்டுவோம். அதுக்கப்புறம் ஒரு 4 செயின் ஒரு 5 செயின் நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா. இது டேசல் அந்த கொஞ்சம் கட்டுறதுக்காக சரிங்களா. போட்டுட்டு அதோட லென்த் எப்படி இருக்கோ அதை பார்த்துட்டு அது கரெக்டாக அந்த கிளாத்தில் கொடுத்து எடுத்துக்கலாம் சரிங்களா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு பீடு மட்டும் வைக்க போகிறோம். இது நான் நார்மலாக இருக்கிற ஒரு பாசி தான் வைக்க போகிறேன். நீங்கள் நிறையா ஃப்ளவர் பேட்டர்ன்லாம் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பீடு உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை கூட வச்சுக்கலாம். பார்க்க அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் சரிங்களா. இப்போ ஒரு நார்மலாக ஒரு பாசி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லென்த்து எவ்வளோது இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் சாய்வலாக கொடுக்கணும் இந்த பேட்டர்னுக்கு. அப்போ தான் நமக்கு அந்த பேட்டர்ன் ஃபினிஷ் பண்ணி வரும்போது நீட்டாக இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் அதில் டபுள் குரோச்சட் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 செயின் போட்டுட்டு ஒரு தடவை சுற்றி உள்ளே, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தடவை போட்டோம்ல பேட்டர்ன் அதுக்குள்ளே கொடுத்து எடுக்கணும். அப்படின்ற ஒரு 10 டைம் நீங்கள் கொடுத்து எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு பார்க்கறதுக்கு ஒரு ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன் கிடைக்கும். நீங்கள் இதை ஒரு டைம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டி அந்த மாதிரி போடுறனாலும் போடலாம். இல்லை 2-3 டைம் அதே மாதிரி ரிப்பீட்டடாக போட்டுட்டு போடுற மாதிரி இருந்தாலும் ஓகே தான். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதோட லென்த்தை பாருங்கள். அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு அதை வெளியில் எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு லாக் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கட்டுறதுக்கு போடுறோன்னா ஒரு 4 செயின் போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் கட்டலை திருப்பி இதே மாதிரி போடுறோன்னா அகைன் ஒரு பீடு வச்சுட்டு அதே மாதிரி நம்ம ஒரு தடவை சுற்றி கிளாத்துக்குள்ளே கொடுத்து வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 3 செயின் போட்டுட்டு அந்த பேட்டர்ன் போடணும். இதை நீங்கள் ரிப்பீட்டடாக 2-3 டைம்ஸ் போட்டாலும் சரி, இல்லை இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு கொஞ்சம் கட்டிக்கிட்டாலும் சரி, இதை நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் சாரி ஃபுல்லாக இதே பேட்டர்னில் போட்டுக்கிட்டிங்கனாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா.